Hi friends, welcome to my YouTube channel ESM Thambis. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க இருக்கோம்னா லைஃப் சர்டிஃபிகேட் எக்ஸர்வீஸ் பற்றி சிடிஏ சென்னை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லா எக்ஸர்வீஸ் மேனுக்கும் இந்த தகவலை பகிருங்க. இன்னைக்கு நம்ம சிடிஏ சென்னை, அதாவது மிஸ்டர் இன்சார்ஜ் அவங்க பேர் ஜெயசீலன் அவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நம்ம லைஃப் சர்டிஃபிகேட் மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்க 2 லட்சம் பென்ஷனர்ஸ், அது டிஃபென்ஸ் பென்ஷனர்ஸ், மற்ற எம்இஎஸ் பென்ஷனர்ஸ், இந்த மாதிரி டிஃபென்ஸ் சிவிலியன்ஸ், இவங்க எல்லாரும் டோட்டால் ஒரு 2 lakhs இருக்காங்க. 2 lakhsல அவங்க இப்போ நெருக்கி ஒரு 3200 பேர் இப்போ வரைக்கும் அவங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் அவங்க சப்மிட் பண்ணலை. இப்போ சப்மிட் பண்ணாததால் அவங்களுக்கு February 1ஆம் தேதி விழுக வேண்டிய பென்ஷன் விழுகாது. அதை ஏன் சப்மிட் பண்ணல, என்ன காரணம் அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணும்போது அவங்க இறந்துட்டாங்களாம், இல்லை மற்ற ரிலேஷன் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை அவங்களோட ஏடிஎம் கார்டு வேறு யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் பிளட் ரிலேஷன். இப்போ ஒரு எக்ஸர்வீஸ்மேன் இறந்துட்டாருன்னா அவருக்கான பென்ஷன் அவங்களோட என்ஓகே எக்ஸ்ட்ரா கிங், அதாவது ஒய்ஃபுக்கோ குழந்தைங்களுக்கோ வேறு யாருக்காவது போய் சேரணும். அப்படி இல்லாமல் யாருமே இல்லாமல் அவங்க ஏடிஎம் கார்டை வச்சு அதர் பர்சன், அதாவது அவங்க ரிலேஷனில் வேறு யாராவது அந்த மாதிரி மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம். அப்படி அவங்க சந்தேகப்படுறாங்க 3200 பேருக்கு. ஏன்னா எல்லா எக்ஸர்வீஸ்மேனுக்கும் தெரியும் கண்டிப்பாக லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணி ஆகணும். நவம்பர் டிசம்பரில் இப்போ எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ் அப்டேட் ஆயிடுச்சு. ஸ்போர்ட்ஸ்குள்ளே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, டேட் மாறி இருக்குமா இல்லையா என்ன ஏதுன்னு அவங்க கரெக்டாக சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா அது டிஜிட்டலி கொடுத்தாலும் சரி, மேனுவல் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் எப்படி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் சரி, ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் மூலம் கொடுத்தாலும் சரி, ஒரு தடவை ஸ்போர்ட்ஸ் கன்வெர்ட் ஆனவங்க உள்ளே போய் உங்கள் லைஃப் சர்டிஃபிகேட்டோட டேட்டு 2024க்கு மாறிடுச்சா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. அப்படி செக் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதோட பிரச்சனை உங்களுக்கு மட்டும்தான். இப்போ ஸ்போர்ட்ஸோட சர்வீஸ் செக்டர் இப்போ எங்கெங்கே இருக்குது தமிழ்நாட்டில், முக்கியமாக எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை போயிட்டீங்கன்னா சிடிஏக்குள்ளேயே இருக்குது. அப்படி இல்லைனா எம்ஆர்சி வெலிங்டன் சென்டருக்குள்ளே இருக்குது, திருச்சியில் இருக்குது ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டரில், அதுக்கடுத்து நாகர்கோயிலில் இருக்குது. இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் சென்டர் இருக்குது. நீங்கள் போய் அதில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான பென்ஷன் கிடைக்கும். லைஃப் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுக்கு பென்ஷனுங்கிறது ஸ்டாப் ஆயிடும். அப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போ லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ, அது 1 month 2 month 3 months கழிச்சு நீங்கள் எப்போ லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பென்ஷன் விட்டதுலேருந்து திரும்ப ஸ்டார்ட் ஆகும். இதோட நஷ்டம் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான், கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே கிடையாது. கவர்மெண்ட் இப்போ கிட்டத்தட்ட நவம்பரில் முடிய வேண்டிய லைஃப் சர்டிஃபிகேட்டை ஜான்வரி வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சம் ரீசன்ஸ் எல்லாம் அவங்க ஒரு 2 months கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு நவம்பர் மந்த் மேக்ஸிமம்க்கு லைஃப் சர்டிஃபிகேட் இருக்கும், அது எல்லாருக்கும் பாதிப்படையும். அதனால் அதை தவிர்க்கிறதுக்காக கூட்ட நெரிசலுக்காகவும், வயசானவங்களுக்கு டைம் இல்லைங்கிறதுக்காகவும், இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும், நிறைய இடத்துல வெள்ளம் புயல் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காகவும் 31st ஜான்வரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்னமும் ஒரு 14 நாள் டைம் இருக்குது. இன்னமும் யாராவது லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்தீங்களோ, நீங்கள் கொடுத்து அது அக்செப்ட் ஆகாமல் இருந்துச்சோ உங்கள் பென்ஷன் டிஸ்பர்சிங் ஏஜென்சியில் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு தடவை லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறது தப்பே கிடையாது. டேட் சேஞ்ச் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் கன்வெர்ட் ஆகாத அந்த பர்சன் அவங்களோட பேங்க்கில் போய், கன்சர்ன் பேங்க்கில் போய் நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. அவங்களுக்கு ஈஸியாக பேங்க் ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேனுவல் படி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அது ஈஸியாக அவங்களுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் ஆகிடும். எஸ்எம்எஸ் ஜீவன் பிரமாணில் எப்படினாலும் கொடுத்துருங்க. லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா அதோட பிரச்சனை உங்கள் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு எல்லா எக்ஸர்வீஸ்மேனுக்கும் இந்த தகவலை பகிருங்க.